அத்தியாயம் 34. பல அழகான நினைவுகளை பரிசளித்த சென்னைக்கு பிரியா விடை கொடுத்து அங்கிருந்து கிளம்பினர் பாரிவேந்தன் தம்பதியர். அதே சமயம் இங்கே பாரியின் வீட்டில் வழக்கமான வேலைகள் எப்போதும் போல நடந்து கொண்டிருந்தன. ரேகாவுக்குத்தான் அனைத்து வேலைகளையும் ஒரே ஆளாக செய்ய சற்று கடினமாக இருந்தது. ரகுநாதனோ வேலை தொழில் என்று அலைந்தாலும் மறைமுகமாக தன்னால் முடிந்த உதவிகளை செய்து ரேகாவின் வேலை பளுவை சற்று குறைத்தான். ரேகா வேலையில் இருக்கும்போது அமுதாவை பார்த்து கொள்வது, உணவில் ஜானகி அதிகப்படியான மெனுவை கொடுக்கும்போது தனக்கு செரிமானம் ஆகவில்லை என்று பொய் கூறி எளிய உணவுகளை மட்டும் சமைக்க சொல்லி அம்மாவிடம் கூறுவான். மகனுக்கு ஒன்றென்றால் ஜானகியால் அதை எப்படி மறுக்க முடியும்? உடனே ரகுவிற்கு ஏற்பவே எளிமையாக சமைக்க சொல்லிவிடுவார். இந்த நேரத்தில்தான் ரேகாவின் வீட்டில் இருந்து அவளையும் பேத்தியையும் பார்த்துவிட்டு செல்வதற்காக இங்கே வந்திருந்தனர். ரேகாவின் பெற்றோரான சேனாதிபதியும் ஜோதிமணியும் வந்திருந்தனர். இதுவரை செல்வ சீமாட்டியாக மட்டுமே பார்த்த மகள் இன்று ஓடியாடி வேலை செய்வதைக் கண்டதும் மனம் உடைந்து போயினர். இங்கு நடந்த சண்டை, அதன் பின்னரான சொத்து பிரிப்பு வரை அனைத்தையுமே தன் அம்மாவிடம் கூறியிருந்த ரேகாவோ அதற்கு பின் இருக்கும் வேளையில் அவரை அழைக்க மறந்துவிட்டாள். ஜோதியே அழைத்து பேசினாலும் நலம் விசாரிப்பதோடு முடித்துவிட்டு சமையலையோ அல்லது சந்தைக்கு செல்வது என ஏதாவது ஒரு வேலை நிமித்தம் காரணமாக ரத்தின சுருக்கமாக பேசிவிட்டு போனை வைத்து விடுவாள் ரேகா. அதனால் ஜோதியும் தன் மகள் எப்போதும் போல அந்த வீட்டில் நன்றாகவே இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டார். ஆனால் இப்போது வந்து பார்த்த பிறகுதான் அவளின் நிலைமை புரியவும் கோபம், வருத்தம் இரண்டுமே ஜோதியின் மனதில் போட்டி போட்டது. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இந்த பக்கம் எட்டி பார்க்காமலே இருந்தா எப்படி என்று சேனாதிபதியை பார்த்து கேட்டார் ராஜமாணிக்கம். நீங்க எல்லாரும் எங்க பொண்ணை நல்ல முறையா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் அடிக்கடி வரதில்லை சம்மந்தி என்று சேனாதிபதி சொல்லவும், ஜோதிமணியோ இதுதான் என் பொண்ணை இவங்க நல்லா பார்த்துக்கிற லட்சணமா? எதுக்கு பூசி முழுகி பேசுறீங்க என்று சேனாதிபதியிடம் மெதுவான குரலில் கடுப்பாய் கேட்டார் ஜோதிமணி. நீ கொஞ்சம் அமைதியாரு, எல்லாம் எனக்கு தெரியும் என்று தன் மனைவியை அடக்கினார் சேனாதிபதி. அப்போது பக்கத்து வீட்டிற்கு சென்று விட்டு இங்கே வந்த ஜானகியோ இவர்களை பார்த்ததும் உபசரித்து விட்டு, ரேகா, இன்னும் உள்ள என்ன பண்ற? ஒரு காஃபி போட உனக்கு இவ்வளோ நேரமா என்று சமையலறையை பார்த்து சத்தமிட்டவர், இப்படித்தான் எல்லா வேலையும் உங்க பொண்ணு லேட்டாக தான் செய்கிறா. இவ சமைச்சு போடுறதுக்குள்ள எங்க பசியே ஓடி போயிடுது என்று சிரித்தவாறே குறை கூறினார் ஜானகி. அமுதாவையும் பார்த்துக்கிட்டு அவளே ஒரு ஆளாக சமைக்கிறதும் கஷ்டம்தானே அண்ணி என்று ஜோதிமணி கேட்கவும், ஏன் நீங்கள் 3 பிள்ளைய வச்சுக்கிட்டு சமைச்சு ஒரு குடும்பத்தை நடத்தலையா? உங்கள் பொண்ணுக்கும் அதை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே ஒன்றும் அம்புட்டு வேலையெல்லாம் இல்லை என்று கூறி ஜோதியின் வாயை அடைத்து விட்டார் ஜானகி. நம்ம காலம் வேற ஜானகி, அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாத என்று ராஜமாணிக்கம் சொல்லி கொண்டு இருக்கும்போது அங்கே தேநீரையும் காஃபியையும் தயாரித்து எடுத்து வந்தாள் ரேகா. ரேகாவின் இடையில் அமுதா வேறு அமர்ந்து இருக்க ஜோதி எழுந்து தன் பேத்தியை வாங்கி கொண்டார். முதலில் ஜானகிபுரம் ட்ரேயை நீட்டினாள் ரேகா. அதில் காஃபியை தவிர்த்து டீயும் இருக்க அதை பார்த்த ஜானகியோ, எதுக்கு இப்போ டீ போட்டு இருக்க? எல்லாருக்கும் காஃபி தானே போட சொன்னேன் என்று கேட்கவும், எங்கள் அப்பாவுக்கு டீ தான் பிடிக்கும் அத்தை, அதான் என்று ஆற்றாமையாக சொல்லி சேனாதிபதியிடம் டீயை தந்தாள் ரேகா. எனக்காக எதுக்குமா தனியாக போட்ட? பாரு, உனக்கு தான் இப்போ சிரமம் என்று பரிவாய் சொல்லியபடி எடுத்து கொண்டார் சேனாதிபதி. இருக்கட்டும்பா, குடிங்க என்று ரேகா சொல்லவும் ஜானகிக்கோ கடுகடுவென்று இருந்தது. ஜோதிக்கோ பொறுக்கவே இயலவில்லை. இருந்தும் தங்களின் கையாலாகாத தனத்தால்
அமைதியாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். ஏனெனில் அவர்களின் வீட்டிற்கு வந்த இரு மருமகள்களும் இவர்களை பார்த்து கொள்வதே பெரியது என்பதைப் போலத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எப்படி ரேகாவிற்காக குரல் கொடுத்து அது தங்களுக்கே எதிராக திரும்பிவிட்டால் அவளை தன்னோடு அழைத்து செல்லவும் வழி இல்லை. ஒரு வாரம் தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று சீராட்டி அனுப்பலாம் என்று நினைத்தாலும் அதற்கும் வழியில்லை. ஏனென்றால் மருமகள்களின் கெடுபிடி அப்படிப்பட்டது. ஜானகியின் சாமர்த்தியம் ஜோதிக்கு இல்லை. இங்கு ஜானகி மாமியார் என்ற பெயரில் நாட்டாமை செய்கின்றார் என்றால், அங்கே ஜோதியின் மருமகள்களோ அவர்களின் நாட்டாமையை காட்டிக் கொண்டிருக்கின்றனர். தனது மனக்குமரலை மனதோடு மாய்த்துவிட்டு ஜோதியின் கண்களோ வீட்டில் இருக்கும் இன்னொரு மருமகளை தேடியது. கவிமலர் அவரின் கண்களுக்கு தென்படாது போகவும், எங்க அண்ணி, உங்க 2வது மருமகளை வந்ததுலேருந்து பார்க்கவே முடியல என்று வீட்டை அலசி பார்த்தபடி கேட்டார் ஜோதிமணி. அது நம்ம சொந்தத்தில் ஒரு கல்யாணம், அதுக்காக சென்னை போயிருந்தாங்க. அங்கிருந்து எப்போ கிளம்பிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க என்று தகவலை கொடுத்தார் ஜானகி. தன் மகள் இங்கே தனியே கஷ்டப்பட மலர் மட்டும் உல்லாசமாக ஊர் சுற்ற போய்விட்டதாக தனக்குள் எண்ணி கோபம் கொண்டார் ஜோதி. ஜோதியிடம் இருந்துதான் ரேகாவிற்கு இந்த வில்லத்தனமான புத்தி முன்பு வந்தது போலும். சரி, வந்ததும் வந்துட்டீங்க, இருந்து சாப்பிட்டு தான் போகணும் என பேச்சை மடைமாற்றிவிட்டு சேனாதிபதியை அழைத்து கொண்டு வெளியே சென்று விட்டார் ராஜமாணிக்கம். மாணிக்கம் சென்றதும் ஜானகியோ, இந்த வருஷத்துக்கான ஆடி சீரை எப்போ கொண்டு வந்து தரப்போறீங்க என்று வெளிப்படையாகவே கேட்டார். ரேகாவின் கல்யாணம் நடந்து பின் வந்த முதல் ஆடி சீரை விமர்சையாகவே செய்திருந்தனர். ஆனால் அதற்கு அடுத்த வருடமும் ஜானகி எதிர்பார்க்கிறார் என்பதற்காக மட்டும் இல்லாது, தன் மகள் இங்கே சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே துணிமணி, பலகாரம், கூடை நிறைய பழங்கள் மற்றும் இதர பொருட்கள் என சீரை செய்தனர் ரேகாவின் பெற்றோர். ஆனால் இப்போதும் ஜானகி இப்படி கேட்டதும், மகளே இங்கு நன்றாக இல்லையே, பிறகு ஏன் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே தோன்றியது ஜோதிக்கு. இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே ரகுநாதனும் வந்துவிட, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுது, இன்னும் எதுக்கு சீரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கம்மா என்று கேட்டவாறே உள்ளே வந்தான் ரகு. ரேகா, அத்தையை கூட்டிட்டு உள்ள போ என அவளுக்கு கண் காட்ட, அவளோ நன்றி பெருக்கோடு தன் கணவனை பார்த்துவிட்டு தன் அம்மாவை உள்ளே அழைத்து சென்றாள் ரேகா. அவர்கள் போனதும், என்ன ரகு, நீயும் வர வர உன்னோட தம்பி மாதிரியே எதுவும் வேண்டாம்னு சொல்ற, இதெல்லாம் ஒரு முறைதாண்டா என்று ஜானகி சொல்லவும், இப்போவாச்சும் என் தம்பி மாதிரி மாறினேன்னு சந்தோஷப்படுங்கம்மா. அப்புறம் ஒரு தடவை செஞ்சாதான் அந்த முறைக்கே மதிப்பு இருக்கும். இப்படி அடிக்கடி கேட்டு வாங்கினா அதுக்கு அர்த்தமே வேறம்மா, புரிஞ்சு நடந்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு எழுந்து அறைக்கு சென்றான் ரகுநாதன். வந்தவளுக என்ன மாயம் போட்டாளுகளோ, ஒருத்தனும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறானுக என்று தனக்குள் பொறுமை கொண்டிருந்தார் ஜானகி. சமையல் அறையில் ரேகா பிரமாதமாக சமைத்து கொண்டிருந்தாள் தன் பெற்றோருக்காக. கூடமாட அவளுக்கு உதவி செய்தவாறே இருந்த ஜோதியோ, நீ இப்படி அடுப்படியில் கிடந்து கஷ்டப்படத்தான் உனக்கு அம்புட்டு சீர் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா? அந்த மலரை பாரு, ஒன்றும் கொண்டு வராமலே எப்படி ஜம்பமாக இருக்கான்னு. உனக்கு அளவுக்கு விவரம் பத்தலடி, அதான் இப்படி கஷ்டப்படுற என்று கொத்தமல்லி தலையை பறித்தவாறே பற்ற வைத்து கொண்டிருந்தார் ஜோதி. நீ சொல்கிறது என்னமோ உண்மைதாம்மா. மலருக்கு விவரம் இல்லாதனால தான் இத்தனை மாதம் அவளை வேலை வாங்கிட்டு நான் சும்மா இருந்திருக்கேன். ஆனால் அவள் அது கூட தெரியாமல் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவா. இன்னைக்கு அதே வேலையை உன் பொண்ணு மட்டும் பண்ணும்போது உனக்கு வலிக்குதில்ல என்று கேட்டு தாயை கண்டன பார்வை பார்த்தாள் ரேகா. என்னடி இப்படி சொல்கிற? உன்னோட நல்லதுக்கு சொன்னால் என்னையவே குறை சொல்கிற என்று கேட்டார் ஜோதிமணி. சரி, உன் பேச்சுக்கே வருவோம். எனக்கும் இதெல்லாம் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
நான் வேணா 2 நாள் நம்ம வீட்டுக்கு வரட்டுமா? உன்னால் என்ன கூட்டிகிட்டு போக முடியுமா என்று எதிர்கேள்வி கேட்டாள் ரேகா. எனக்கும் உன்னை கூட்டிகிட்டு போக ஆசைதாண்டி, ஆனா என்று தயங்கி நிறுத்தினார். இந்த ஆனா ஆவனாலாம் வேணாமா, உன்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, அதான் உண்மை. என்னை பார்க்க வந்தா என்னை பற்றி மட்டும் பேசுமா, வேற எதையும் கேட்காத என்று பொறுப்பாய் பதில் கொடுத்தாள் ரேகா. எல்லாம் என் நேரண்டி. சரி, மாப்பிள்ளை கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக தானே இருக்க என்று கேட்டார் ஜோதிமணி. சொல்லப்போனால் முன்னை விட இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன். நீ இதை பற்றி நினச்சி கவலையே படாத என்று முகத்தில் நிம்மதி பரவ ஆழ்ந்து கூறினாள் ரேகா. ஜோதிக்கும் அது புரியவும் சம்மதமாய் தலை அசைத்து மற்ற கதைகள் பேசியபடி இருவரும் சேர்ந்தே சமையலை முடித்து வெளியே வந்தனர். அந்த நேரம் வாசலில் பாரிவேந்தனின் வண்டியும் வந்து நின்றது. கை நிறைய பைகளோடு வீட்டிற்குள் வந்தனர் பாரியும் கவிமலரும். இத்தனை பையில என்ன வாங்கிட்டு வந்த? எதுக்கு பாரி தேவையில்லாமல் செலவு பண்ணுற என்று பைகளை கண்ணால் ஸ்கேன் செய்தவாறே கூறினார் ஜானகி. பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம், அவ்வளோதான் என பதில் கொடுத்த பாரி, மலர் இந்தா இதை நீயே எல்லார்கிட்டையும் கொடு என சொல்லி அவளிடம் தந்தான் பாரிவேந்தன். முதலில் அமுதாவிற்கு கொடுத்து அவளை கைகளில் வாங்கி ஆசையாக முத்தமிட்டாள் கவிமலர். பின் அனைவருக்கும் கொடுத்து முடியவும் இன்னும் சில பைகள் கூட இருக்கவும் அதை கண்ணுற்ற ஜானகியோ, அதான் எல்லாருக்கும் கொடுத்துட்டியே, அப்போ அந்த பையில் என்ன இருக்கு என்று ஜானகி கேட்க, அது மலருக்கு வாங்கினதுமா. ஒரு ஜவுளி கடையே அவளுக்காக வாங்கிட்டியா என்ன? இத்தனை உடையும் போட்டுக்கிட்டு அவள் எங்கே போக போறா? வெட்டி செலவு தான் பண்ணுறப்போ என்று முகத்தை சுளித்து அதிருப்தியாக கூறினார் ஜானகி. என்னோட பொண்டாட்டிக்காக பண்ணுறது எதுவுமே வெட்டி செலவில்லைம்மா என்று கூறிய பாரியோ, மலர் உன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன், நீ நமக்கு சாப்பாடு எடுத்து வை, வந்துடுறேன் என மலரிடம் கூறினான் வேந்தன். அவர்கள் வரும்போதே மதியமாகி இருந்தது. மலர் நீயும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன், அப்பா கீழே வாங்க என்று அவர்களின் பயண களைப்பை புரிந்தபடி கூறினாள் ரேகா. தேங்க்ஸ்கா என்று மனமாற நன்றி சொன்ன மலர் பாரியோடு இணைந்து மாடிக்கு செல்லும் சமயம் அவர்களை தடுத்து நிறுத்தினார் ஜானகி. அவ சேலையை மட்டும் எங்ககிட்ட காட்டாம எதுக்கு எடுத்துட்டு போற? ஏன் உன்னோட பொண்டாட்டிக்கு மட்டும் விலை உயர்வா வாங்கினியோ? வர வர அம்மா கிட்ட எதையுமே காட்டிக்க மாட்டேங்கிற பாரி என்று வில்லத்தனமான கேள்வியும் கேட்டுவிட்டு முகத்தை பாவம் போல வைத்தும் கொண்டார் ஜானகி. ஜானகியின் இந்த ரூபத்தை கண்டு ஆடியே போய்விட்டார் ஜோதிமணி. அப்படியெல்லாம் இல்லை அத்தை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மாமா வாங்கினாரு, இந்தாங்க நீங்களே பாருங்க என்று பாரியை குறை சொல்லவும் வேகமாய் பதில் கொடுத்த மலரோ ஜானகியின் உள்நோக்கம் அறியாது தன் உடைகளை எடுத்து காண்பித்தாள். என் பையனுக்கு நீ வக்காலத்து வாங்குறியோ என்று நொடித்துவிட்டு பையை வெடிக்கென்று வாங்கி பிரித்து பார்த்தார் ஜானகி. சேலை என்று நினைத்து ஜானகி பார்க்க அதுவோ அனைத்தும் சுடிதாராக இருந்தது. என்னடா இது, எதுக்கு இதெல்லாம் இவளுக்கு வாங்கி கொடுத்துருக்க? உடனே அவ ஆசைப்பட்டா அதான் வாங்கி கொடுத்தேன்னு வம்புக்கு வராத பாரி. அப்படியே இவ ஆசைப்பட்டு இருந்தாலும் ஏதோ ஆசைக்கு 2 வாங்கி கொடுக்காம எதுக்கு துணிக்கடை வைக்கிற மாதிரி இம்புட்டு வாங்கியிருக்க? அப்போ நான் சொன்னது சரியாத்தானே போச்சு, இதெல்லாம் வீண் செலவுதான் என்று மலரை குறை சொல்ல வாய்ப்பு கிடைக்கவும் விளாசி விட்டார் ஜானகி. அவன்தான் வாங்கி கொடுத்தானா? உனக்கு எங்கே போச்சு அறிவு? ஏன் சமைக்கிறதுக்கு கூட சுடிதார் போட்டு தான் சமைப்பியா நீ? ஒரு குடும்ப பொண்ணு மாதிரியா நீ நடந்துக்கிற? பாரி கோவமாய் ஏதோ சொல்ல வரவும், நீங்க இருங்க மாமா என சொல்லிய மலரோ, ஏன் அத்தை, ஒரு பொண்ணு கட்டிக்கிற புடவையிலையும் போட்டுக்கிற சுடிதார்லையும் தான் அவ குடும்ப பொண்ணா இல்லையாங்கிற லட்சணமே அடங்கியிருக்கா? காலம் எவ்வளவோ மாறிடுச்சு அத்தை.
இன்னும் இந்த உடைய வச்சு ஒரு பொண்ணோட செயலை எடை போடுற உங்களோட குறுகிய எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கோங்க அத்தை. மலரின் ஒவ்வொரு வார்த்தையும் தீ பொரியென மின்னியது. ஆனால் ஜானகியோ மொத்த கூற்றையும் விட்டுவிட்டு தன்னை பார்த்து குறுகிய எண்ணம் கொண்டவள் என மலர் கூறிவிட்டாள் என்று அதை மட்டும் பிடித்து கொண்டு சண்டை பிடிக்க தயாரானார் ஜானகி. வேந்தனோ மலரின் பேச்சை கேட்டு வியந்து நின்றான், ரேகா உட்பட. அதே சமயம் அம்மாவை பற்றி அறிந்தும் வைத்திருந்த பாரியோ அவர் பிரச்சனையை ஆரம்பிக்கும் முன் அதை தடுக்க வேண்டி இத்தனை உடை எதற்காக என்ற தகவலை சொல்லவும் ஜானகியோ வேதாளமாகவே மாறிவிட்டார்.